சமீபத்துல ஒரு சகோதரனை சந்திச்சு பேச வேண்டியதா இருந்துச்சு. அத குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது, அடுத்த 3 நாட்களுக்கு என்னால உங்கள சந்திச்சு பேச முடியாது அப்படின்னு சொன்னாரு. இல்ல நான் மொபைல்ல கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன போதும், ஜெப கூட்டத்துக்காக போறேன். அதனால என்னுடைய மொபைல் ஆகட்டும், என்னுடைய மனைவியின் மொபைல் ஆகட்டும் முழுவதுமாக நாங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், "ஏன்? நீங்க சைலன்ட்ல போட்டா போதும் இல்லையா? ஏதாவது இம்பார்ட்டன்டான கால்ஸோ இல்லைன்னா மெசேஜஸோ வந்தா கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மொபைல் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம சைலண்ட்ல போட்டா கூட ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீங்க அந்த மொபைலை அப்பப்போ ஆன் பண்ணி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா இல்லைன்னா ஏதாவது கால்ஸ் வந்திருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல காலே வந்திருக்காது, ஆனா அந்த ரிங்டோன் ஒலிக்கிறது போல என் காதுகள்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி கேட்கவும் செஞ்சிருக்கு. அதனால முழுமையாக நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்துல இருந்துமே நான் தனியா போய் ஆண்டவருடைய சமூகத்தை முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் அந்த கூட்டங்கள்ல கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பல வருடங்களாக நம்ம விசுவாசிகளா இருக்கலாம், பல வருடங்களாக நம்ம ஊழியர்களா இருக்கலாம். ஆனால் ஒரு ஜெப கூட்டத்துக்கு நடுவுல நமக்கு வருகிற கால்ஸ் ஆகட்டும், நமக்கு வருகிற மெசேஜஸ் ஆகட்டும், அப்போ நம்ம செக் பண்றவங்களா இருக்கிறோமா, இல்லைன்னா தேவ சமூகத்துல முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்கறவங்களா இருக்கிறோமா? நம்ம சகோதரன் சொன்னது போல நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாம சைலண்ட்ல போட்டா கூட 10 நிமிடங்கள் இல்லைன்னா 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ற அந்த மனதோட நம்ம இருந்தோம்னா, அந்த சகோதரன் சொன்ன மாதிரியே முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கவும் முடியாது, தேவனிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் மேனா இருக்காங்க, நிறைய பேர் பெரிய பெரிய இடங்கள்ல வேலை செய்யறதா இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக மொபைல்ல கான்டாக்ட் இருந்துட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முழுமையாக நம்ம கொடுக்கும்போது, அட்லீஸ்ட் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேவ சமூகத்துல நம்ம முழுமையாக செலவிடும் போது தேவனிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு அது வாய்ப்பாக அமையும். நம்ம வேதம் வாசிக்கும் போது கூட பலரும் இன்னைக்கு ஹார்ட் காப்பி பைபிள வாசிக்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுக்கு பதிலா மொபைல் இருக்கிற அப்ளிகேஷன்லயே வாசிக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் நம்ம மொபைல்ல வாசிக்கும் போது சில நேரங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ்கள் ஆகட்டும், மற்ற மெசேஜ்கள் அல்லது கால்ஸ் ஆகட்டும், அதை நம்ம அட்டன் பண்றது ஒரு வழக்கமாவே இருக்கு. இதனால நாம முழு மனதோடு வேதத்தை வாசிக்கவோ தியானிக்கவோ முடியறது இல்லை. இதுக்கு பதிலா இந்த பெஸ்ட் திங் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துல ஹார்ட் காப்பி பைபிளை வாசிக்கிறது தான் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் அந்த சகோதரனை சந்தித்த பிறகு நான் அதே போல முடிவெடுத்தேன். இது போல இனிமேல் ஜெப கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளும் போது முழு மனதோடு இருக்கணும் அப்படின்னு நான் என் மனதுல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்போ உங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு.